வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நிபுணர் நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு மிக மிக நன்றிகள். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை 554வது வாரமாக தொடர்ச்சியாக ஒளிபரப்பக்கூடிய வேந்தர் டிவியுடைய நிர்வாக தலைவர் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் அம்மா அவர்களுக்கும் மற்றும் CO மேடம் அவர்களுக்கும், என்னுடைய அற்புதமான நண்பர் டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், ஸ்பான்சர்காரர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் 15/6/2026 முதல் 21/6/2026 ஆணி 1 முதல் ஆணி 7 மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்க போகின்றோம். முதலில் இந்த வாரத்தில் ஆணி மாதம் ஆரம்பிக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஆணி 1 ஆரம்பிக்கிறது. ஸோ எப்பொழுதும் மாத பலன்களுடைய அந்த மாதத்தில் என்ன செய்யலாம் செய்ய வேண்டாம் என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய இந்த ஆணி மாத பலன்களில் முதல் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு, குரு வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி மேஷ ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், படபடப்பு குறையும், பதட்டம் குறையும், பண விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும், புது பொறுப்புகளுக்கு வருவார்கள். அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புது அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் போவார்கள். பல விதத்தில் நன்மைகளும் சந்தோஷங்களும் ஏற்படும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், மன வருத்தத்தில் இருந்தவர்கள் ஒன்றாகக்கூடிய பிராப்தம், அற்புதமான காலகட்டம், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, தொழில்துறையில் அற்புதங்கள் ஏற்படுவது, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, உத்தியோகத்திலும் தொழிலிலும் நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் தீர்வது, எல்லாமே பெரிய அளவுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும். அதேபோல் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு துர்கை வழிபாடு மிக மிக முக்கியம். இரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள், BP, சுகரில் கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மையும் சந்தோஷத்தை தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். அது சம்பந்தமாக பேசலாம். ஆணி மாதமாக இருந்தாலும் பேசுவதனால் ஒன்றும் குறைய வராது. லாபம், சந்தோஷம் ஏற்படும். பெற்றோர் வழியில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். வார்த்தைகளில் மட்டும் கவனமாக பேச வேண்டும். குடும்பம், வெளிவட்டாரத்தில் வார்த்தை விஷயத்தில் சிறிய கோபதாபங்கள் கூட பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது மனம் விட்டு பேசுவது பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை கவனமாக கையாள்வது யோக பலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடந்தாலும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் கவனம். அனுமன் சாலிசா, அனுமன் வழிபாடு மிக மிக முக்கியம். கண்களில் ஏற்கனவே பாதிப்பு இருந்த மிதுன ராசிக்காரர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். BP, லோ BP, அது எந்த BP கவனமாக பார்த்துக்கணும். சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கணும். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசணும். கத்துறது, கலாட்டா பண்ணுறதெல்லாம் கூடாது.
பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நினைத்த காரியங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அற்புதமான காலகட்டத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். தொழில் முறையில் நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடக ராசிக்காரர்கள். நரசிம்மர் வழிபாடு. காது மூக்கு தொண்டை மிக மிக முக்கியம். காது மூக்கு தொண்டை வருது என்றாலே ஒவ்வாமை வரும், வெர்டிகோ என்ற ப்ராப்ளம் வரும். கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். மனக்கவலைகள் ஏற்படும். உடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய திடீரென்று கலாட்டாவால் நிம்மதிகள் இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம், எதிர்பார்க்காத வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, பெரிய மனிதர்களால் ஆதரவு ஏற்படுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய நல்லது நடப்பதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுக்க விரயங்கள் சுபவிரயமாக மாறும். கடகராசிக்காரர்களுக்கு செல்வாக்கு மீறக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். முருகர் வழிபாடு. நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் காணப்படுவதும், புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பதும் அது முக்கியமாக பார்த்துக்கணும். புதிய அறிமுகங்கள் கண்டிப்பாக அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லைன்னா தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும். அதிலெல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. குரு பார்க்குது, அது பார்க்குது, எல்லாம் ஒத்துக்க மாட்டோம். அந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். புது அறிமுகம், நண்பர்கள், உறவினர்கள், இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும். யாருக்கு? சிம்மத்துக்கு. புரியுதா? தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாத்துலேயும் ஏற்றம், அனுகூலம் நிச்சயமாக காணப்படும். கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த எல்லா விதமான சங்கடங்களும் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். துணை அல்லது துணைவியார் அல்லது காதல் அமைப்பு உறுதியாக உங்களுக்கு துணை இருந்து உங்களுக்கு நிலைநிறுத்துவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெருமாள் வழிபாடு. அலர்ஜி, ரொம்ப அலர்ஜி தான் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. விட்டமின் டெபிஷியன்சி, ஜாயிண்ட் பெயின்ஸு இதெல்லாம் பார்த்துக்கணும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நடைபெறுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, திருமண தடைகள் நீங்குவது, காதல் அமைப்பு கைகூடுவது, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவது, பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவது, புதிய அமைப்பு ஏற்படுவது, ஏற்கனவே திருமணத்து பந்தத்தில் முறிவுகள் ஏற்பட்டவர்கள் மீண்டும் அனுகூலங்கள் காணப்படுவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் தீர்வது, உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக இருந்த படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், அரசியல்வாதிகளுக்கு திடீரென்று ஒரு நல்ல நேரம் ஏற்படுவதை சரியாக பயன்படுத்திக்கணும். அது உங்கள் சாமர்த்தியம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பார்ப்பு, படிப்பு தடை நீங்கக்கூடிய பிராப்தமெல்லாம் இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள்.
துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதன்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, அகத்திக்கீரையை தவிர கொடுப்பது நல்லது தரும். புதன்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் ஒரு சாம்பார் சாதமும் எலுமிச்சை பழ ஊறுகாய் கொடுப்பது விரயங்களுக்கு தான். பெற்றோர் பெரியோருடைய தேகத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். கோபப்படக்கூடாது, உறவுக்குள்ளாக தகராறு வச்சுக்கூடாது. அதில் ரொம்ப அற்புதமாக பார்த்துக்கணும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற எல்லா விஷயமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். உறவுக்குள்ளாக இருந்த பிரச்சனைகள் தீரும். துலா ராசிக்காரர்களுக்கு சனியுடைய ஆதிக்கம் அற்புதமாக இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் நினைக்காதெல்லாம் நடக்கும். தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் வீடு கட்டுவது, வீடு மாற்றுவதெல்லாம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். அலர்ஜி, ஒவ்வாமை எல்லாம் எப்படி இருந்ததோ அதோட ஜாயின்ட் பெயின்ஸை ரொம்ப பார்த்துக்கணும். பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய கோயில் தான் நல்லது. மேலதிகாரிகள் கண்டிப்பாக தொந்தரவு இந்த மாதத்தில் வரும். வார்த்தை திறந்துடாதீங்க. விருச்சிகத்துக்கு நல்லா இருக்குது எல்லோரும் சொன்னீங்களே, இந்த மாதம் கவனமாக இருக்கணும். எதில்? வேலையில், தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், அக்கௌண்ட்ஸில், கணக்கு வழக்கில், வண்டி வாகனத்தில், அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தாரிட்டி, குடும்பம் எல்லாத்துலேயும் பொய் பேசாமல் இருக்கணும். மேசனிங்களாம் மாட்டிப்பீங்க. சின்ன வயசுக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கணும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாம் நன்மையாக அனுகூலத்தை தரும். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். கண்டிப்பாக பேப்பர் போட்டுட்டு வேறு வேலை தேடாதீங்க, மாட்டிப்பீங்க, கவனமாக இருங்க. ஆனி மாதம் தாண்டா எல்லாமே நல்லாயிடும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடெல்லாம் வேண்டாம். குடும்பத்தாருடன் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள்லாம் முடித்து கொள்ளுங்கள். நிறைய நல்லது நடக்கும். துணை அல்லது துணைவியாரோட்டம் மனசு விட்டு பேசுங்க. நிறைய நல்லது நடக்கும். ஏதோ உங்கள் மேலே பாசமே இல்லைன்னு நீங்களே வருத்தப்பட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் பிரச்சனையை ஏற்படுத்திடும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு எல்லாத்துலேயும் கவனமாக பார்த்துக்கு. பலவிதமான கஷ்டங்களை ஏற்படாமல் பார்த்துக்கு. தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சிவன் வழிபாடு, கழிவு பாதை. சிறிய உபத்திரம் கூட நல்ல ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டு மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கு. நிறைய இடத்துக்கு சந்தோஷமாக போயிட்டு வாங்க. மனதுக்கு பிடித்த இடத்துக்கெல்லாம் போகணுன்னு சொல்லி போங்க. குடும்பத்தாரோட போங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, நல்ல உறவுகளோடு போங்க. வெளியிடத்தில் பழக்கங்கள் இல்லாத இடத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். துணை அல்லது துணைவியார் ரொம்ப வேலையை இழுத்து போட்டு செஞ்சால் ஒத்துக்காது. செல்வி சொல்லியிருக்காரு, ரொம்ப நீ இருக்காத, ரிலாக்ஸ் ஆகிரு, எல்லாம் சரியாயிடும், ஆனி மாதம் இப்படி தான் இருக்கும், ஓவர்லோடு பண்ணாத, சொன்னார் எனக்கு நீ முக்கியம். அதனால் அது மட்டும் பார்த்துக்கங்க. கணவனாக இருந்தால் மனைவியிடம், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் கண்டிப்பாக இந்த கோரிக்கை வைக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், நடக்கும். ஃபோன் பார்த்துக்கின்னு, ரீல்ஸ் பார்த்துக்கின்னு, இதுலேருந்தெல்லாம் கொஞ்சம் டைவர்ட் ஆக சொல்லும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். அற்புதம், ஆனந்தம், பெரிய லெவலுக்கு ஏற்றம், நினைக்காத அளவுக்கு அனுகூலம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தும். யாருக்கு? மகரத்திற்கு. பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்லாம் தீரும்.
மகரத்துக்கு. தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் தீரும். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். யாருக்கு? மகரத்துக்கு தான். நினைக்காத நல்ல விஷயம்லாம் நடக்கும். ஏற்றத்திற்கு உண்டான காலகட்டம் ஏற்படும். அதில் நீங்கள் தான் பண்ணணும். மகரம் தான் பண்ணணும். அது பண்ணால் தானே நல்லது, இல்லைன்னா தப்பு வரும். பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அற்புத ஏற்றம் கிடைக்கும். மகரத்துக்கு கிடைக்கும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அற்புதமான அனுகூலம் கிடைக்கும். ரொம்ப நல்லது நடக்கும். மகரத்துக்கு நினைக்காத அமைப்பு இருக்கும். பிள்ளையார் விஷயத்தில் அப்படியே பிடிச்சிக்கணும். காரிய சித்தி மாலையெல்லாம் ஜபிக்கணும். படபடப்பு தான் வரும். படபடப்புனாவே ஆர்ட்டு தான். பிபி, சுகரு, லோ பிபி. ஸோ இதில் ஏதாவது குறை இருந்தால் உஷாராக இருக்கணும். அப்படியே நடுங்குமா, ஜாக்கிரதை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது கோளர் பதிக்கும். முக்கியம் வயிறு, கழுத்து. பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் கவனமாக, பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் கவனமாக பார்த்துக்கணும். யார்? கும்பம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக சிக்கல்கள் இல்லாமல் இருப்பது கும்பத்துக்கு யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பரமானந்தத்தையும் ஏற்படுத்தும். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், நலம் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், பெரிய அற்புதங்கள் நிறைவாக ஏற்படக்கூடிய அமைப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நிறைய நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பத்தில் நல்லது, அஷ்டலக்ஷ்மி கடாட்சம், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம் எல்லாம் இருக்கும். ஆனால் மன வருத்தம் ஏதாவது ஒன்று இருக்கும். எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். மறைமுக எதிரிகள் தொந்தரவு டக்குன்னு டெவலப் ஆகிடும். வார்த்தையாலே எல்லாமே கெட்டு போயிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். யோக பலம், தனிப்பட்ட செல்வாக்கு. மீன ராசிக்காரர்களுக்கு இரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள் விஷயத்தில் கவனம். வாராகி, சூலினி, பிரித்திங்கிரா, உக்கிர தெய்வ வழிபாடு, அவங்க மந்திரங்கள் சொல்கிறது நல்லது. இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். உறவுகள் அக்கம் பக்கம் இவங்களால் தொந்தரவு வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக மீன ராசி இருக்கும். அதே சமயம் கண்டிப்பாக நல்லது நிறைய நடக்கும். பிள்ளைகள் விடத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுடன் தகராறு, பிள்ளைகளோட மன வருத்தம்லாம் பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திடும். அது கண்டிப்பாக பார்த்துக்கும். அதில் கண்டிப்பாக ஆடி மாதம் தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் பார்த்துக்கணும். அவசரப்படாது. சரியா? தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் நல்லது இருக்குல்ல. குரு பார்வையில் இருக்கீங்களா? தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வெளியிடம், புது கான்ட்ராக்டு, புது தொழில், புது அரசியல், புது தலைவர்கள், வேறு என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே பரமானந்தமும் சந்தோஷம், யோக பலத்தை பெற்றுத்தரும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தினுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளை பார்த்தோம். வார ராசி பலன்கள் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 15/6/2026 முதல் 21/6/2026 வரை உள்ள வாரத்திற்கு பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரங்க எல்லாமே செய்யணும். இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஆனி மாதம் மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது, உங்களுக்கு எல்லாமே சூப்பர் தான். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, ட்ராவலு, பண வரவு, பேர் வருவது, புகழ் வருவது. சிஸ்டம் வச்சுக்கோங்க. இந்த சும்மா ஃபோனில் எல்லா மெசேஜும் பார்க்கணும், அது பார்க்கலன்னா யாருதாவது வந்துட்டு போகுது. மெசேஜ் போட்டவங்களுக்கு வரலன்னா அவங்க ஃபோன் பண்ணணும். மெசேஜ் பார்க்கலன்னா அவங்களுக்கே தெரியும்ல, ஃபோன் பண்ணிட்டோம். ரொம்ப அழட்டிக்காது.
நிறைய பாருங்கள், தொழிலை பாருங்கள். நல்லா இருக்கிற நேரத்தை தொழில் பார்க்கணும். குடும்பத்துக்கு நிறைய நல்லது நடக்கும். நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, முதலீடு வாங்கிறது எல்லாம் கரெக்டாக யோசிச்சு பண்ணுங்க. ஆப்டாக இருக்கும். உத்தியோக ரீதியாக இருக்கிற எல்லா விஷயமும் நல்லது பண்ணும். வியாபாரத்தில் இருக்கிற சிக்கல்லாம் நல்லது பண்ணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய நல்லது நடக்கணும். யாருக்கு? மேஷத்துக்கு. புது மனிதர்களை சந்திப்பது, புது ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, கலை ரசனையே இல்லாதவர்கள் கலைத்துறைக்கு போகிறது, அரசியல் தெரியாதவர்கள் அரசியலுக்கு போகிறது, எல்லாமே ஏற்படும். தொழிலே தெரியாது, ஆனால் கடல் கடந்தெல்லாம் நல்ல செய்தி வரும். எனக்கும் கடல் கடந்து என்னடானா பாஸ்போர்ட் எல்லாம் ரினியூவல் ஆனது, விசா ரினியூவல் ஆனதெல்லாம் எடுத்துக்கணும். யூஎஸ் விசாலாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடக்கும். அற்புதமான அமைப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக கௌரவம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த மன வருத்தம் தீரும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த மன வருத்தம் தீரும். இந்த நோய் வாய்ப்படுறது, நோய் பற்றி பேசுனது, தெய்வம்லாம் பேசியிருக்கேன் ஆனி மாதம், அதை பார்த்துக்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். குடும்பத்தில் நிறைய நல்லது நடக்கும் ரிஷபத்துக்கு. வார்த்தைகள் மட்டும் கவனமாக இருக்கணும். வெளி இடத்துலையும், வார்த்தைகள்லையும், தொழிலையும், உத்தியோகத்துலேயும், வியாபாரத்திலும், அக்கம் பக்கத்துலேயும் எமோஷனல் வேண்டாம். மாட்டிப்பீங்க. சங்கடம் வேண்டாம், மாட்டிப்பீங்க. எந்த இழுபறியான சிக்கலுக்கும் போயிடாது. நிறைய நல்லது இல்லை ரிஷபத்துக்கு. லாபம் ஏற்படும், அசையம் ஏற்படும். லாபம்னா பணம் வரும். வார்த்தையை வச்சு கெடுத்துக்காதீங்க. கொடுக்குறோம், கொடுக்காத போடுவான். துணை அல்லது துணைவியார் விஷயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, லாபம், அனுகூலம், ரொம்ப நாளாக வராத பணம் வர்றது எல்லாம் நல்லாயிருக்கும். வாயில் பபுள்கம் போட்டுக்குங்க. ஆனி மாதம் 2ஆம் அதிபதியும் இருக்கிறாரு, சூரியனும் சேர்ந்துருக்குது. மாட்டிப்பீங்க. குறிப்பாக பிள்ளைங்க கிட்ட தகராறு பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமாயிடும் குடும்பம். குடும்பத்தில் தான் தேவையில்லாத குழப்பம் வருமா இந்த மாதம். வெள்ளை கொடியெல்லாம் காட்டாதீங்க, வெள்ளை பெட்ஷீட் இது காட்டுங்க. அதான் நல்லா இருக்கே. அங்கே எதுக்கு ரோஷம்? அந்த காலத்தில் எப்படி தெரியுமா, எங்கள் அம்மா அப்படி தெரியுமா, எங்கள் அப்பா அப்படி தெரியுமா. அம்மா அப்பா கிட்ட போயிட்டு அந்த அப்பா பாரு, இந்த அப்பா பாரு, இந்த அம்மாவை பாருலாம் சொல்லாதீங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு தான். எதுக்கு மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறீங்க? சின்ன வயசு ரிஷப ராசிக்காரங்க தான் தேவையில்லாத வம்ப பிரச்சனையை குடும்பத்தில் ஏற்படுத்துவாங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். கவனமாக இருக்கணும். எல்லாத்துலையும் தேக அரைக்கும், வண்டி, வாகனம், சட்டத்துக்கு புறம்பான விஷயம், ஜிஎஸ்டி, கணக்கு வழக்கு, இன்கம் டேக்ஸு, உஷாராக இருங்க. கையெழுத்து போடுறது, அரசியல் துறை, அரசு துறைகள், மேலதிகாரிகள், வெளியிடம், எல்லாத்தையும் கவனமாக இருங்க. ஹாப்பியாக இருக்கிற வழியை பாருங்கள். ரொம்ப பிரச்சனை பண்ணாதீங்க. ரொம்ப பதட்டம் இல்லாமல் இருங்க. நிறைய நல்லது நடக்கும் மிதுனத்திற்கு. உத்தியோக ரீதியாக சங்கடம் வேண்டாம். உத்தியோகத்தில் கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் பண்ணிக்கோங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் பண்ணணும். ராசிநாதனே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம். கூட சூரியன் சேர்ந்தால் தான் ஆனி மாதம். ஆனி மாதம் ஹீரோவே நீங்கள் தான். ஆனால் குடும்பத்திலும் சரி, வெளியிடத்துலையும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி உஷ்ணம் இருக்கும். அப்படியே அனுமன் சாலிசா கேட்டுக்கினே இருக்கணும். நைட்டு கூட கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
மந்திரம்னா 24 மணி நேரம் மந்திரம் தான். சூரியன் இருக்கிறச்ச கேட்கணும், சூரியன் மறைச்ச கேட்கக்கூடாது, ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்காது. இளையராஜா பாட்டு மட்டும்தானே நைட்டு கேட்கணும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடகம். நிறைய விரயம் இருக்குது, கவனமாக இருங்க. நல்லா பயந்தில் திடீர்னு கூட இருக்கிற நண்பு, பார்ட்னர்ஸு இவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படும் பொறாமையால். அதில் நம்மளை போட்டு உருட்டுவாங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கு, அது ரொம்ப முக்கியம் கடகத்திற்கு. அது ரொம்ப உஷாராக இருக்கணும். நிறைய பேருக்கு அது தெரியாது. கோளாறு பதிகம் கண்டிப்பாக கேட்கணும். நீங்களும் சிம்மராசியும் கேட்டே தீரும். பதட்டம் இல்லாமல் இருங்க. பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கங்க. கொஞ்சம் கடகராசியும் ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கும். வார்த்தை, வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசு துறையில் இருப்பவர்கள், அதே சமயம் பிள்ளைகள் விஷயம், குடும்ப விஷயம், பெற்றோர் விஷயம்லாம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்கனவே பாதிப்பெல்லாம் இருந்தால் நிவர்த்தி ஆகிடும். இல்லைன்னா வேறு அமைப்பு ஏற்பட்டுடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். யோகம் சிம்மத்திற்கு. நிறைய நல்லது நடக்கும். லாபம், சந்தோஷம், தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். புது தொழில் அமைப்பெல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தும். புதிய அறிமுகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மம். ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருந்தாலும் அது புதிய அறிமுகத்தில் எல்லாமே போடும். கையில் சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் போயிடும். குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எந்த பிரிவு பரவலனாலும் புதிய அறிமுகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக 36 வயதை கடந்தவர்கள் எல்லோரும் கவனமாக இருக்கும். உங்களுக்குள்ள பிரச்சனை, குடும்பத்தில் துணை அல்லது காதலெலாம் சமாதானம் பண்ணிக்கும். வெளியூர், வெளிநாடு எல்லாம் போகிறதெல்லாம் நல்லது நடக்கும். அதெல்லாம் சிம்மத்துக்கு ஏற்படும். அதெல்லாம் நிறைய நல்லது நடக்கும். யோக பலங்கள் நிறைய இருக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்லாம் தீரும். உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் தீரும். யாருக்கு? சிம்மத்துக்கு தான். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம், அனுகூலம்லாம் காணப்படும். தொழில் அவசர விதானம் எடுத்திங்கன்னா தப்பாக போயிடும். கேது இருக்கிறனால தப்பு வரும், கவனமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இருந்த தடை நீங்கிடும். ரொம்ப நாளுக்கு பிறகு, ரொம்ப 1 வருஷம் 2 வருஷமாக இருந்த கஷ்டம் தீரும். புது கௌரவம் ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். வியாபாரத்தில் நல்லது ஏற்படும். யாருக்கு? கன்னியாராசிக்கு. சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த சங்கடங்கள் தீரும். ஏற்றங்கள் ஏற்படும். தனிப்பட்ட செல்வாக்கு கூடும். தடைகள் தவிடுபடியாக்கும். கன்னிக்கு வாகன அமைப்பு புதுசு ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் நல்லது நடக்கும். விரயங்கள் கொஞ்சம் தடுக்கும். பணவரவு ஏற்படும். சினிமா துறை, கலைத்துறையினர், மீடியா துறையினர், யோகா துறையினர், ஜோதிடத்துறையெல்லாம் ஃபேமஸ் ஆவாங்க. அதெல்லாம் நிறைய நல்லது நடக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். கன்னிக்கு ஃபாரின்லாம் வந்து ஓடிடணும். கடல் தாண்டி போனாங்கன்னா கன்னி பெரிய லெவலுக்கு ஆகிடுவாங்க. அது மாதிரி வந்துட்டு வாய்ப்பை விட்டுட்ட பிறகு திருப்பி ரீகைன்லாம் ஆகாது.
கன்னிக்கு எப்பவுமே நல்ல காதல், நல்ல கணவன், நல்ல மனைவி இதெல்லாம் கிடைச்சிட்டு அதை கெடுத்துக்கக்கூடாது. கெடுத்துக்கினீங்கன்னா எந்த காலத்துலையுமே அந்த முதல்ல கிடைச்ச ஒரு உறவு உங்களுக்கு அப்புறமா கிடைக்காது. சிலருக்கு அப்புறமா கிடைச்ச உறவெல்லாம் நல்லாயிருக்கும், கன்னிக்கு அது கிடைக்காது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, நிறைய நல்லது நடக்கும். ஒரு 60 நாள் திட்டம் போட்டு நல்லா இருக்குல்ல எல்லாமே. சூரியன் 10ல் இருக்கான், அடுத்தது 11ல் வருவான். பாசிட்டிவாக இருங்க. காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து குளிச்சிருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா. யோக பலம் அற்புதமாக ஏற்படும். துலாத்துக்கு நிறைய நல்லது நடக்கும். நீங்கள் நினைக்காத அளவுக்கு நல்லது நடக்கும். துலா ராசிக்கு நிறைய விஷயம் ஏற்றம் தான் நடக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் எல்லாம் இருக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மட்டும் கொஞ்சம் மனம் விட்டு பேசணும். போய் பார்க்கணும். தொலை தூரத்தில் இருந்தாலும் போய் பார்க்கணும். முடியாதவங்க வீடியோ கால்லையாவது பார்க்கணும். குலதெய்வத்தை மானசீகமாக நம்பணும். அதெல்லாம் நல்லது நடக்கும். பழைய கடன்கள் பைசல் ஆகும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் ஏற்றங்கள் பெறுவீர்கள். இழந்த பெருமைகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். யாருக்கு? துலா ராசிக்காரர்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படும். உங்களுக்கு தான், வேறு யாருக்கு? உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கண்டிப்பாக காப்பாற்றலாம். சனி அற்புதமாக இருக்கார். ஸோ சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். நிறைய ப்ராஜெக்ட்லாம் டிலே ஆகும். ஆடி மாதத்தில் டெவலப் ஆகிடும். ஆனி மாதம் கொஞ்சம் கை கட்டுற மாதிரி எட்டி இழுக்குன்னு இழுக்கும், அப்புறமா நல்லா ஆகிடும். இந்த வாரத்தில் அது மாதிரி இருக்கும், அப்புறமா டேக்கப் ஆகிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி. ஆனால் இந்த ஆனி மாதம் முழுவதும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். மேலதிகாரிகள் விஷயம், தேகாரோக்கியம் விஷயம், குடும்ப விஷயம், வெளியிடம் விஷயம், அக்கம் பக்கம், நண்பர்கள், புது அறிமுகம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இல்லைன்னா தப்பு வரும். தேவையில்லாத வம்பை வச்சுக்காதீங்க. அது தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தும். உங்களுக்கு தான் சொல்கிறேன். விருச்சகத்துக்கு அப்பா அம்மாவோடலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாது. சட்டத்துக்கு புறம்பானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கணும். என்னடா 9ல் குரு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குனால இந்த ஆனி மாதம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 8ஆம் அதிபதிகள்லாம் ஒன்றா சேர்ந்து சூரியனோட இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் படிக்கட்டு ஏறுறது, ஹெல்த்து எல்லாத்துலேயும் டக்கு டக்குன்னு முடிவு பண்ணக்கூடாது. தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். கட்டவன் கட்டிட்டால் ராஜயோகம்லாம் போடும். அதெல்லாம் அனுப்பிச்சிங்க. அதுதான் குரு பார்வை. குடும்பத்தில் பொது வரவுகள் வருவது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படுவது, நல்ல காரியம் நடப்பது, நிறைய சொத்துக்கள் சேர்வது, அசையாம பொருள் சேர்க்கை ஏற்படுவதெல்லாம் ஏற்படும். ஆனால் தலை ஒரு பாரமாக இருக்கும். சாப்பிட்றச்ச தான் கேர்ஃபுல்லாக சாப்பிடணும். அவசர கதியில் இல்லாமல் கவனமாக பார்த்துக்கணும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுலாம் வாக்குவாதம் வேண்டாம். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்லாம் நல்லா ஆயிடுவாங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. தனுசு ராசிக்காரங்களுக்கு அற்புத ஏற்றம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் எடுத்து மனவிட்டு பேசுங்க. நீங்கள் எனக்கு இதை செய்யலை, அதை செய்யலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, கத்தாதீங்க.
உங்களை ஒதுக்கிறதுக்குன்னே அவங்க ஆசைப்படல. நீங்கள் தான் எல்லாத்துலேயும் சிஸ்டம் போடுவீங்க, சட்டம் போடுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க. ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. நீங்கள் சொன்னால் அப்படியே செய்வாங்க. குரு பார்வை 2ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் இருக்கிறனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு நிறைய நல்லது பண்ணிக்கோங்க. வீடு கட்டுறது, இன்டீரியரை மாற்றுறது, டிவி மாற்றுறது, ஃபோனை மாற்றுறது, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கிரைண்டர் மாற்றுறது, அத்தியாவசிய தேவைகள்லாம் எலக்ட்ரிசிட்டிலலாம் பழசாக ரொம்ப வருஷமாக இருந்தால் எல்லாம் மாற்றிக்கோங்க. வாகனங்கள் மாற்றுறது, வேறு வீடுக்கு போகிறது, தனி கொடுத்தனம் போகிறது, இதெல்லாம் பண்ணுங்கள். 8ல் குரு இருந்தால் போகாதீங்கன்னான்வாங்க. நல்லா போகலாம். குடும்பத்தில் ரொம்ப அந்யோன்யமாக இருங்க. நிறைய நல்லது பண்ணுவீங்க. அப்புறமா ஏன் கத்துறீங்க? யார் எதுலேயும் கத்தாதீங்க. வேலையாட்களை கத்தாதீங்க. பிடிக்கலையா மகராசா கிளம்புன்றது. சந்தோஷமாக சுற்றுங்க. ஹாப்பியாக இருங்க. கடந்த காலத்தெல்லாம் பேசின்னு தெரியாதீங்க. அதெல்லாம் போனது தான். இனிமேல் வரமா? எப்படி வரும்? இனி உங்களுக்கு நல்ல காலம், நிகழ்காலம், எதிர்காலம்லாம் உங்கள் காலமாக ஆக்கிக்கங்க. ரசம் சோறு சாப்பிட்டாலும் ஹாப்பியாக இருக்கலாம். ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு கூட இல்லை, எல்லாமே இருந்து கூட இல்லாத மாதிரி ஏன் வருத்தப்படுறீங்க? தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் டல்லாக ஆகட்டும், ஏதாவது பிரச்சனையாகட்டும், அப்புறமா பார்த்துக்குங்க. நல்லா தான் இருக்க. விரயங்கள் சுப விரயமாக இருக்கின்ற சமயத்தில் தொழில், பணம் வரும். பயப்படாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். வண்டி வாகனத்தில் வித்தா வேண்டாம். எதிரிகாலிகள் இடத்தில் கோபம் வேண்டாம். நல்ல பணம் வரும். அனுகூலம் ஏற்படும். அப்பா அம்மா ஹெல்த்தை பார்த்துக்குங்க. புதன்கிழமை பசுமாடுக்கு அகத்திக்கீரை தவிர உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லது. புது பொறுப்பு, தைரியம், அனுகூலம், ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டு, ஜாலியாக இருக்கலாம். தொழில் ரீதியாக நிறைய நல்லது நடக்கும். ஏற்றம் காணப்படும். வியாபாரத்தில் இந்த சங்கடம் தீரும். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். புதிய முயற்சிகள் அனுகூலம் ஏற்படும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். நிறைய நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்தோடு வேறு என்ன வேணும் உங்களுக்கு? உத்தியோகம், தொழில், வியாபாரம், டப்புன்னு நிறைய நல்லது நடக்கும். எதிர்பார்க்காத அற்புதம் ஏற்படும். புதுசாக நிறைய விஷயம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சக்ஸஸ் ஆகிடும். தொடர்ச்சியாக அந்த மனத்தாங்கல்கள்லாம் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாருன்னா மகரம். இதோட வேறு என்ன வேணும்? அதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. நிறைய நல்லது நடக்கும். பணவரவுக்கு வரும். எல்லா பிளானும் தைரியமாக போடுங்க. ஆனி மாதம் வந்தாலும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு நல்ல மாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கவனம். பிள்ளைகள் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், வண்டி வாகனம், பிள்ளைகளுடைய உறவுகள், தேவையில்லாத வருத்தம் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். தொடர்ச்சியாக அந்த சங்கடங்கள் தீரும். எதிர்பார்க்காத நல்லது நிறைய நடக்கும். தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் தீரும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். யாருக்கு? கும்பத்துக்கு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் ஏற்படும். ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இந்த வருஷம் ஃபுல்லாக இல்லை, அடுத்த வருஷம் வரைக்கும். உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், குடும்பத்தில் துணை ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். செல்வி ஒன்றும் பண்ண முடியாது. உடற்பயிற்சி, நல்ல சப்ளிமெண்ட்டு, மாத்திரையெல்லாம் எடுத்துக்கணும். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், மற்ற எந்தெந்த மாத்திரைக்கு எது கொடுத்தாங்களோ ரெகுலராக எடுத்துக்கணும். தைராய்டு எடுக்கக்கூடியவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்குல்ல?
எந்த சமயத்தில் எதிரியை பார்க்குறது, அந்த பழைய எனக்கு அப்படி பண்ணான் இவனை பண்ணான்னு பேசுகிறது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா சோஷியல் மீடியாலாம் ட்ரெண்டிங் ஆக்கி விட்ருவாங்க. யார் இடத்துலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கவனமாக இருக்கும். உங்களுக்கு உதவி செய்கிறவங்களும் சேர்ந்து மாட்டிப்பாங்களாம். அதனால் கும்பம் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கும். பலம், அனுகூலம், ஏற்றம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், வார்த்தை, குடும்பம் எல்லாமே ப்ளஸ்ஸு தான். அப்புறம் என்னத்துக்கு ஏதோ ஒன்று யோசிச்சுக்கினே இருக்கீங்க. ஹெல்த்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடுத்தது மீனம், 12வது ராசி. குரு பார்வையில் இருக்கீங்க, ராசிநாதன் பார்க்குறான். எல்லாமே ஜம்முன்னு இருக்கும்ல அடுத்த வருஷம் வரைக்கும். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு விஷயத்தில் கவனமாக இருக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கணும். அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. பண வரவு எப்படியுமா வரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. உணவு செரிமானங்கள் பகுதியெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, கவனமாக பார்த்துக்கு. தனிப்பட்ட விஷயத்தில் யோக பலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் தீரும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் பெரிய நன்மைகள் காணப்படும். புது தொழில் தொடங்குவதற்குண்டான யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மீன ராசிக்காரர். அதனால் நல்லதெல்லாம் நிறைய நடக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும். அதுக்கேற்றவாறு உங்கள் வாழ்க்கையை இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள். நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரமாதமாக ஏற்படும். பூர்வீகத்தில் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். நீங்கள் விட்டு கொடுத்துட்டா எல்லாம் சால்வ் ஆகிடும். அதில் போய் நோண்டாதீங்க. ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போய் தகராறு வைக்க. வண்டி வாகனங்கள் எல்லாம் யோசிக்கக்கூடாது. ஆனி மாதம் எல்லாம் எப்போ வருதோ அப்போ தான் வாங்க முடியும். அதில் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லதாக பார்த்து ஃபேமிலியில் ஜோசியர் கேட்டு, ரொம்ப பயமுறுத்துகிற ஜோசியர்கிட்டேருந்து நகுந்துங்க. மீனும் நல்ல நேரம், ஜென்ம சனியெல்லாம் யோசிக்காதீங்க. குரு பார்வையில், ராசிநாதன் பார்வையில் இருக்கீங்க, எல்லாமே நல்லது நடக்கும். நகை ஆடம்பரமெல்லாம் நிறைய வாங்கக்கூடிய ராசி. ஆல் தி பெஸ்ட். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 15/6/2026 முதல் 21/6/2026 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களையும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.